அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்ல நம்ம பார்க்க போற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026வது வருடத்துல சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறதுங்க. அதற்கு இன்னும் 1 மாத காலம் தான் இருக்கிறது. இந்த நேரத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு கட்சியினரும் தங்களுடைய தொகுதி பங்கீடு, அது மட்டும் இல்லாம கூட்டணி குறித்த விவாதங்கள்ல ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். தற்போது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியா ஒரு விஷயம் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த 10 தொகுதிகள் அப்படிங்கிறது மிகப்பெரிய சவாலாக இருக்கின்றது அப்படின்னே சொல்லப்படுதுங்க. அந்த 10 தொகுதிகள் என்னென்ன, திமுக இந்த விஷயத்துல என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க போறாங்க, இந்த விஷயத்தை அதிமுக பக்கபலமா அவங்களுக்கு சாதகமா இந்த விஷயத்தை மாத்திக்குவாங்களா அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகள் எழப்பட்டு இருக்கிறது. இந்த விஷயம் அரசியல் வட்டாரத்திலையும் பரபரப்பையும் கிளப்பி இருக்கிறது. இது தொடர்பான முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸ் தொடர்ந்து நீங்க தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக அரசியல்ல திமுக பல தொகுதிகளில் தொடர் வெற்றிகளை கொடுத்தாலும் குறிப்பிட்ட தொகுதிகள் அக்கட்சிக்கு எப்போதுமே சிம்ம சொப்பனமாக இருந்து வந்துட்டு. அது குறித்து இப்ப நாம பார்க்கலாம். தமிழக அரசியல்ல 75 ஆண்டுகள் பழமையான கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் விளங்கி வருகிறதுங்க. கடந்த 50 ஆண்டு கால அரசியல்ல திமுக அதிமுக என மாறி மாறி தமிழகத்தை ஆண்டு வந்துட்டு இருக்காங்க. இருப்பினும் திமுகவிற்கு சில தொகுதிகளில் வெல்லவே முடியாத சூழலும் இருந்து வந்துட்டு தான் இருக்கு. சாதிய கட்டமைப்பு, வலுவான எதிர்கட்சி மனப்பான்மை அல்லது அந்த தொகுதியில் தனித்துவமான அரசியல் வரலாறு அப்படின்னு ஏதோ ஒரு காரணம் திமுகவின் கனவை சிதைத்து கொண்டே வருகிறது. திமுக எத்தனை யூகங்களை வகுத்தாலும் தலைகீழாக நின்றாலும் இந்த தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கு பெரும் போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டியதாகவே இருக்கின்றன. அந்த தொகுதிகள் குறித்து இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். எடப்பாடி சட்டமன்ற தொகுதி அதிமுகவினுடைய கோட்டையாகவும் மிகப்பெரிய அளவில் பலமாகவும் விளங்கி வருகிறது அப்படின்னே சொல்லலாம். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் சொந்த தொகுதியாகவும் விளங்கி வருகிறது. 2021வது ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் திமுக அலை வீசிய போதும் இங்கு எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். கொங்கு மண்டலத்தின் சாதி ரீதியான வாக்கு வங்கி மற்றும் எடப்பாடி பழனிசாமியின் தனிப்பட்ட செல்வாக்கை மீறி திமுக இங்கு கொடி நாட்டுவது மிக கடினமாகவே இருக்கிறது. கோபிச்செட்டிப்பாளையம் அதிமுகவின் மூத்த தலைவர்கள் ஒருவரான KA செங்கோட்டையன் போட்டியிடும் தொகுதியாகும். 1977 முதல் இந்த தொகுதியில் போட்டியிட்டு வரும் செங்கோட்டையன் பலமுறை தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கிறார். 10 முறைக்கும் மேலாக போட்டியிட்டு பலமுறை வெற்றி கனிய ருசித்தவர். தற்போது இவர் விஜயின் தாவேக்காவில் இணைந்தும் இருக்கிறார். கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியும் திமுகவிற்கு கனவாகவே இருந்து வருகிறது. பொதுவாகவே கோவை உள்ளிட்ட கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நேருக்கு மாறான வாய்ப்புகளை நல்கும் அப்படின்னே சொல்லலாம். அதிலும் பார்க்கும்போது தற்போதைய கோவை உள்ளிட்ட கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய பல தொகுதிகள் அதிமுகவின் கோட்டையாகவே திகழ்ந்து வந்துட்டு. கோயம்புத்தூர் மண்டலத்தில் அதிமுகவின் வலுவான முகமாக SP வேலுமணி இருந்து வருகிறார். 2011 முதல் தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்றிருக்கிறார். வேலுமணியின் தனிப்பட்ட செல்வாக்கு, அதிமுக தொண்டர்களின் ஆதரவு காரணமாக தொண்டாமுத்தூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் வெற்றி பெறுவது என்பது கடினமான காரியமாகவே இருந்து வருகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியில் 2006, 2011, 2016, 2021 ஆகிய 4 தேர்தல்களிலையும் P. தங்கமணி வெற்றி பெற்றிருக்கிறார். நாமக்கல் மற்றும் குமாரபாளையம் ஆகியவை அதிமுகவின் எஃகு கோட்டையாக திகழ்கிறது. தங்கமணியை எதிர்த்து குமாரபாளையத்தில் திமுக வெற்றி பெறுவது என்பது சவாலான காரியமாகவே இருந்து வருகிறது. சென்னை திமுகவின் கோட்டை என்று சொல்லப்பட்டாலும் ராயபுரம் நீண்ட காலமாகவே அதிமுகவின் கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது. முன்னாள் அமைச்சர் TJ குமாரின் பலமான தளமாக இந்த தொகுதி விளங்கியும் வருகிறது. 2021 திமுக வென்றாலும்
குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் மட்டுமே வெற்றி பெற்றது. மீனவர் சமுதாயத்தின் வாக்குகள் மற்றும் அதிமுக மீதான விசுவாசம் காரணமாக இந்த தொகுதி எப்போதுமே திமுகவிற்கு சவாலான களமாகவே இருந்து வருகின்றன. திருப்பூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய உடுமலைப்பேட்டையில் அதிமுகவின் முகமாக உடுமலை ராதாகிருஷ்ணன் இருந்து வருகிறார். இந்த தொகுதியில் தொடர் வெற்றிகளையும் பெற்று வருகிறார். தொகுதி முழுவதும் இவருக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட தொடர்புகள் மற்றும் அதிமுகவின் அடிமட்ட தொண்டர்களின் பலம் திமுகவை இந்த தொகுதியில் அண்ட விடுவதில்லை. எவ்வளவுதான் நட்சத்திர வேட்பாளர்களை நிறுத்தினாலும் திமுக இங்கு 2ஆம் இடம் பிடிக்க முடிகிறது. தென்கோடியில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மற்றும் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் மத ரீதியான வாக்கு வங்கி முக்கிய பங்கு வகிக்கிறது. அதிமுகவை விட பாஜக மற்றும் காங்கிரஸ் வேட்பாளர்களை போட்டியாளர்களாகவே இருக்கின்றனர். திமுக தனது கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இத்தொகுதியை அதிகம் ஒதுக்குகிறது. திமுகவின் நேரடி போட்டி இங்கு எடுப்படுவதில்லை என்பதே நிதர்சனம். கோவை தெற்கு ஒரு நகர்ப்புற தொகுதி மட்டுமல்லாமல் விஐபி தொகுதியாகவும் விளங்கி வருகிறது. பாஜகவின் வானதி ஸ்ரீனிவாசன், கமலஹாசன் போன்றவர்கள் இந்த தொகுதியில் போட்டியிட்டனர். 2021 கமலஹாசன் போன்றவர்கள் பிரித்த வாக்குகளால் திமுக இங்கு பின்னுக்கு நடந்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். கோயம்புத்தூர் தொகுதியில் நகரவாசிகளின் மனநிலை திமுகவிற்கு சாதகமாக மாறுவது இங்கு அரிதாகவே காணப்படுகிறது. முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் கோட்டையாக போட்டிநாயக்கனூர் இருக்கிறது. தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 தொகுதிகளில் பெரும்பாலும் அதிமுக வேட்பாளர்களை வெற்றி பெற்று வருகின்றனர். 2021 தேர்தலில் பல கலவரங்களுக்கு மத்தியில் போட்டிநாயக்கனூரில் அவர் வெற்றி பெற்றிருந்தார். தற்போது அவர் திமுகவிற்கு சென்று தன் வசமாக கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காவிரி டெல்டா பகுதியில் பொதுவாக திமுகவின் கோட்டையாக கருதப்பட்டாலும் வேதாரண்யத்தில் OS மணியனின் தனிப்பட்ட செல்வாக்கு காரணமாக அதிமுக இந்த வலுவாகவே இருக்கின்றன. கடற்கரை கிராம மக்களின் வாக்குகள் மற்றும் விவசாயிகளின் ஆதரவு அதிமுக பக்கம் இருக்கின்றது. இந்த தொகுதியில் திமுகவினுடைய யூகங்கள் பலமுறை தோல்வியை தழுவியும் இருக்கின்றன. வலுவான வேட்பாளர்களை இறக்கிய போதும் வேதாரண்யம் தொகுதியில் திமுகவின் வெற்றி என்பது எட்டாக்கனியாகவே இருந்து வருகிறது. இதேபோல கோவில்பட்டி, விராலிமலை, சங்கரன் கோவில், ஆலங்குளம், ஸ்ரீவைகுண்டம், பல்லடம், மேட்டுப்பாளையம் போன்ற தொகுதிகள் அதிமுக வலுவாக இருக்கக்கூடிய தொகுதிகளாகும். இங்கு அதிமுக பாஜகவின் கூட்டணி வலுவாக இருப்பது முக்கிய காரணமாகும். மேற்கு மண்டலத்தில் சாதிய வாக்குகளை ஒருங்கிணைப்பதில் திமுக இன்னும் பின்தங்கியே இருக்கின்றது. சில தொகுதிகளில் வேட்பாளர்கள் தேர்வும் திமுகவிற்கு பின்னடைவையும் தருகிறது. எம்ஜிஆர் காலம் முதல் இந்த தொகுதியில் அதிமுகவிற்கு இருக்கும் பாரம்பரிய வாக்குகள் இன்னும் சிதையாமல் இருப்பதும் அதிமுக வெற்றி பெறுவதற்கு முக்கிய காரணமாகவே இருந்து வருகின்றது அப்படின்னு சொல்லலாம். இந்த தொகுதிகள் அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் திமுகவிற்கு சவாலாகவே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஏன்னா இந்த ஒவ்வொரு தொகுதிகளிலையும் பார்க்கும் பொழுது அதிமுக கோட்டையாகவே விளங்கியும் வருகின்றது. அதே நேரம் இந்த தொகுதிகள் அனைத்துமே திமுகவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய தலைவலியாகவும் மாறி வருகின்றது அப்படின்னு நான் சொல்லணும்.